ராணிப்பேட்டை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஆட்சியர்களை மாற்றி தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட இயக்குநராக இருந்த சந்திரகலா ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்ட ஆட்சியராக இருந்த அருணா புதுக்கோட்டை ஆட்சியராக மாற்றப்பட்டுள்ளார். ஈரோடு வணிக வரித்துறை இணை ஆணையராக இருந்த லட்சுமி பவ்யா நீலகிரி மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழகத்தில் செயல் இயக்குநராக இருந்த பிரியங்கா தஞ்சை மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோன்று சிப்காட்டின் செயல் இயக்குநராக இருந்த ஆகாஷ் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியராகவும், சென்னை வணிக வரித்துறை நிர்வாக இணை ஆணையராக இருந்த ரத்னசாமி அரியலூர் மாவட்ட ஆட்சியராகவும் மாநில அரசால் நியமிக்கப்பட்டுள்ளார். கடலூர் மாவட்ட ஆட்சியராக சிபி ஆதித்ய செந்தில்குமார் பொறுப்பேற்க இருக்கிறார். இவர் நிதித்துறை துணை செயலாளராக இருந்தவர். தாம்பரம் மாநகராட்சி ஆணையராக இருந்த அழகு மீனா கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். தொழில் மற்றும் வணிக வரித்துறை கூடுதல் ஆணையராக இருந்த கிரேஸ்லால் ரெண்டிக்கி பெரம்பலூரின் புதிய ஆட்சியராகவும், நகராட்சி நிர்வாக இணை ஆணையராக இருந்த சிம்ரன்ஜித் சிங்கை ராமநாதபுரத்தின் புதிய ஆட்சியராகவும் நியமித்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. தமிழக எல்லையோரம் உள்ள மாவட்டங்கள் மற்றும் அனைத்து மாவட்டங்களுக்கும் டெங்கு தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க கோரி தமிழக பொது சுகாதாரத்துறையின் இயக்குநர் செல்வ விநாயகம் அறிவுறுத்தியுள்ளார். உள்ளாட்சி அமைப்புகளுடன் சேர்ந்து கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடவும், காய்ச்சல் பாதிப்பு அதிகரிக்கும் இடங்களை கண்காணிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்தும் ஏடிஸ் கொசு நன்னீரிலிருந்து வளரும் தன்மை கொண்டதால் பொதுமக்களும் தங்கள் வீட்டில் தேங்கியுள்ள நன்னீர் அடைப்புகளை சுத்தம் செய்து வைக்கவும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அண்டை மாநிலமான கர்நாடகாவில் நேற்று ஒரே நாளில் டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 400ஐ தாண்டியுள்ளது. மேலும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளது. இதேபோல் தமிழகத்தில் கடந்த ஜனவரி மாதத்தில் இருந்து இன்று வரை 5733 பேர் டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஜூனில் 292 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் இம்மாதம் 955 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் நேற்று மட்டும் 37 பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆந்திரா, கர்நாடகாவிலிருந்து வரத்து குறைந்ததால் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளியின் விலை உயர்ந்து கிலோ 80 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சென்னை கோயம்பேடு சந்தைக்கு வழக்கமாக நாள் ஒன்றுக்கு 60 வாகனங்களில் 1200 டன் தக்காளி வரக்கூடிய நிலையில் செவ்வாய்க்கிழமை 28 வாகனங்களில் 550 டன் தக்காளி மட்டுமே வந்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர். குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகாவில் பெய்து வரக்கூடிய கனமழையால் தக்காளி வரத்து குறைந்துள்ளது. இதனால் கோயம்பேடு சந்தையில் கிலோ 30 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளி இன்று ஒரே நாளில் 50 ரூபாய் உயர்ந்து கிலோ 80 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதர காய்கறிகளான பெரிய வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 90 ரூபாய்க்கும், கேரட் கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பாரிஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் ஆண்கள் பேட்மிண்டன் இரட்டையர் பிரிவில் இந்திய அணி எளிதான பிரிவில் இடம்பெற்றுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் பேட்மிண்டன் விளையாட்டில் இந்தியா இதுவரை 3 பதக்கங்களை வென்றுள்ளது. லண்டன் போட்டியில் சாய்னா நேவால் வெள்ளியும், ரியோ டி ஜெனிரோவில் PV சிந்து வெள்ளியும், டோக்கியோவில் PV சிந்து வெண்கலப் பதக்கமும் வென்றுள்ளனர். பாரிஸில் நடைபெறவிருக்கும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சார்பில் சாத்விக் சிராக் இணை பங்கேற்கிறது. 17 அணிகள் பங்கேற்கும் நிலையில் 4 பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இதில் முன்னாள் நம்பர் 1 இணையான இந்தியாவின் சாத்விக் சிராக் இணை எளிதான சி பிரிவில் இடம் பிடித்துள்ளது. இதில் இந்தியாவுக்கு இந்தோனேஷியாவை தவிர்த்து ஜெர்மனி, பிரான்ஸ் அணிகள் பெரும் சவால் அளிக்காது. ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறும். நியூஸ் 18 தமிழ்நாடு ஊடக பங்களிப்புடன் ஓசூரில் நடைபெறும் 13ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நடனம், நாட்டியம், சிலம்பம், கோலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளி முதல் கல்லூரி மாணவர்கள் வரை ஏராளமானோர் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். இந்த நிலையில் புத்தக திருவிழாவின் ஒரு பகுதியாக வரும் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் மக்கள் சபை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. சமூக ஊடகங்களால் சிந்தனை போக்கு செதுக்கப்படுகிறதா, சிதைக்கப்படுகிறதா என்ற தலைப்பில் விவாதம் நடைபெறவுள்ளது.
நியூஸ் 18 தமிழ்நாடு ஊடக பங்களிப்புடன் ஓசூரில் நடைபெறும் 13ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நடனம், நாட்டியம், சிலம்பம், கோலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளி முதல் கல்லூரி மாணவர்கள் வரை ஏராளமானோர் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். இந்த நிலையில் புத்தக திருவிழாவின் ஒரு பகுதியாக வரும் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் மக்கள் சபை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. சமூக ஊடகங்களால் சிந்தனை போக்கு செதுக்கப்படுகிறதா, சிதைக்கப்படுகிறதா என்ற தலைப்பில் விவாதம் நடைபெறவுள்ளது. நில மோசடி வழக்கில் கேரளாவில் தலைமறைவாக இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டு கரூர் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களிடம் செய்தியாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், தற்போது கரூருக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். விசாரணையானது எந்த கதியில் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது? அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 22 ஏக்கர், குறிப்பாக 100 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள அந்த இடத்தை அவர்கள் ஆதரவாளர்கள் மிரட்டி, கொலை மிரட்டி போலியான ஆவணங்கள் கொடுத்து பத்திரப்பதிவு செய்ததாக புகாரை தொடர்ந்து அந்த வழக்கு சிபிசிஐடி மாற்றப்பட்டு சிபிசிஐடி போலீசார் தனிப்படைகள் அமைத்து தேடி வந்த நிலையில் இன்று காலை கேரளாவில் வைத்து முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து காரில் அழைத்து வந்து அவர் தற்போது கரூர் சின்னப்பா நகரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் வந்து போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக அந்த அலுவலக அவர் வருவதற்கு முன்பாக முன்னாடி 2 வாகனங்கள், பின்னாடி 2 வாகனங்கள், 5 வாகனங்களில் வந்த போலீஸ் பாதுகாப்புடன் கூட்டி வந்த நிலையில் அவர் வந்து கருப்பு உடை அணிந்து வந்திருந்தார். கருப்பு சட்டை, கருப்பு பேண்ட் என்று அணிந்து வந்து தற்போது அலுவலகத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக அவரது முன்னாள் நண்பரான பிரகாஷ் என்பவரின் 22 ஏக்கர் நிலத்தை அவரது மகள் பேரில் எழுதி வைத்திருந்த நிலையில் அந்த மகளை மிரட்டி கொலை மிரட்டல் விடுவதாக மிரட்டி போலி ஆவணங்கள் மூலமாக அவரது ஆதரவாளர்கள் மேலக்கரூர் சார் பதிவாளர்களிடத்தை எழுதி வாங்கிய நிலையில் அந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் 2 முறை முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த 2 முறை முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்த நிலையில் நேற்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார் முன்ஜாமீன் கேட்டு. ஆனால் அந்த மனு தாக்கல் செய்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இன்று கிட்டத்தட்ட 35 நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக இருந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை கேரளாவில் வைத்து சிபிசிஐடி தனிப்படை போலீசார் இன்று காலை கைது செய்தனர். அவரை அங்கிருந்து சாலை மார்க்கமாக காரில் அழைத்து வந்து தற்போது கரூரில் சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த பகுதியில் அதிமுகவை சேர்ந்த தொண்டர்கள் ஒரு சிலர் தற்போது வர துவங்கியுள்ளனர். இதனால் அந்த சின்னப்பா நகரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகம் முன்பு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் தலைமையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளுடன் ஈடுபட்டுள்ளனர். செய்தியாளரும் 100 மீட்டர் தூரத்திற்கு முன்பாகவே பேரிகார்டு வைத்து அங்கே உள்ளே அனுமதிக்காமல் பேரிகார்டு வைத்து தடுத்துள்ளனர். தொண்டர்களையும் அதே போல் உள்ளே விடாமல் 100 மீட்டர் தொலைவிலே பேரிகார்டு வைத்து அமைத்து தற்போது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவரிடம் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த கட்ட விவரங்களுக்கு மீண்டும் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.